ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு ரசங்க. ஆமாங்க, பருப்பு தண்ணி இருத்து ரசம் வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரையும் பருப்பும் கடையிறதுக்கு பருப்பு போட்டேங்க. அந்த தண்ணி இருத்து தான் இன்றைக்கி நம்ம ரசம் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. அதுலேயே 4 தக்காளியும் ரசத்துக்கு போட்டு வேவிச்சிட்டேங்க. இப்போ அந்த தண்ணியை இருத்துடலாங்க. பருப்பு இல்லாமல் இருத்துட்டு ரசத்துக்கு 4 தக்காளியை எடுத்துட்டேங்க அதுலேருந்து. இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் வாங்க. ஒரு மிக்சி கப்பில் 2 வரமிளகாய், 2 லவங்கங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், மிளகு, இதெல்லாம் ஒரு 1/4 டீஸ்பூன், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு கட்டி பூண்டுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் நெருன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நெருன்னு அரைச்சாச்சு. இப்போ இந்த பருப்பு தண்ணியில் இந்த தக்காளியை எடுத்து நம்ம நல்லா கசக்கிக்கலாங்க. நல்லா மசித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருந்ததுனால கரண்டியில் மசிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாய், நம்ம நுணுக்கி வச்ச சீரக மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மசித்து வச்ச தக்காளியும் இதுலேயே போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்புங்க, இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இருத்து வச்ச இந்த பருப்பு தண்ணியை இதில் ஊற்றிடலாங்க. நம்ம சேனலில் இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக புளிக்கு ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக ஊற வச்சு இருத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ புளிப்பு வச்சுக்கலாங்க. வச்சு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவிக்கலாங்க. தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ 2வது கொதி வருதுங்க. இப்போ 2வது கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். ரசம் பார்த்திங்கன்னா நுரை கட்டினா போதுங்க. பருப்பு ரசம் ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்லை. இது 2 நாள் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. சூப்பராக இருக்கும் இந்த ரசம். சூடான சாப்பாட்டில் ரசம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.